إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஈமானிய அமர்விலே அல் குர்ஆனோடும் சுன்னாவோடும் நமது ஈமானை உரசி பார்த்து ஈமானை அதிகப்படுத்திக் கொள்கின்ற விடயங்களை நாம் நினைவூட்டிக் கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே என்று அழைக்கின்றான். நாம் எந்த ஈமானை சுமந்திருக்கின்றோமோ அந்த உயர்வான ஈமானை கொண்டு ரப்புல் ஆலமீன் மூமின்களே என அழைத்து நமக்கு கட்டளைகளை பிறப்பிக்கின்றான், தடைகளை விதிக்கின்றான், நற்செய்திகளை வழங்குகின்றான், எச்சரிக்கைகளை விடுக்கின்றான். ஏனெனில் மூமின்கள் தான் இறைவனுக்கு செவிசாய்ப்பவர்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். உங்களை சுபீட்சமான வாழ்வின் பக்கம் அழைக்கும் போது மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் செவிசாயுங்கள், பதிலளியுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, அல் குர்ஆனிலே ஏராளமான வசனங்களை நாம் இந்த ஈமானின் உயர்வை பற்றி, ஈமானின் சிறப்புகளை பற்றி பேசுகின்ற வசனங்களை பார்க்க முடியும். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹுடைய தூதருக்குரியது, மூமின்களுக்குரியது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மூமின்களுக்கு எவ்வாறு கண்ணியம் என்றால், அவர்கள் சுமந்திருக்கக்கூடிய அந்த ஈமான், அதன் மூலம் அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். அல் குர்ஆனில் பல துஆக்களை, பிரார்த்தனைகளை நாம் பார்க்கின்றோம். ஈமானை முன்னிலைப்படுத்தி படைத்த ரப்பிடம் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள். அல்லாஹு தஆலா
இந்த பிரார்த்தனைகளை சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், சூரத்து ஆல இம்ரான்ல குறிப்பிடுகின்ற போது சுவனவாசிகள், சொர்க்கத்துக்குரியவர்கள் உலகில் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு, ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா ஃபகினா அஸாபன்னார் என்று அவர்கள் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகள், சோனவாசிகள் உலகில் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். இந்த துஆவை நாம் பார்க்கின்ற போது ஈமானை முன்னிலைப்படுத்தி, ரப்பனா இன்னனா ஆமன்னா, எங்கள் இறைவா நிச்சயமாக நாம் நம்பிக்கை கொண்டோம் என்று ஈமானை முன்னிலைப்படுத்தி நாம் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்கிறோம் என்றால், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, ஃபக்ஃபிர் லனா துனூபனா. இந்த துஆ அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்ற இந்த துஆ, என் அருமை சகோதரர்களே, ஈமான் என்ற மிக உன்னதமான உயர்ந்த அந்த சிறப்பான ஒவ்வொரு மூமினும் சுமந்திருக்கக்கூடிய ஈமானை முன்னிலைப்படுத்தி பிரார்த்திக்குமாறு குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. மிக உயர்ந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கிறது. மிகச் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கிறது. எனவே நாம் நமது நல்லமல்களை முன்னிலைப்படுத்தி நாம் பிரார்த்திக்கின்ற போது அந்த நல்லமல்களிலேயே மிக உன்னதமானதாக ஈமான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துஆவிலே தொடர்ந்து எம்மை நரகத்துடைய அதாபை விட்டும் பாதுகாப்பாயாக. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, இன்னஹு கான ஃபரீகும் மின் இபாதி என்று சொல்கிறான். எனது அடியார்களில் ஒரு சாரார் இப்படி பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறான். எனது அடியார்களில் ஒரு சாரார் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு சொல்கிறான். எப்படி அவர்கள் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் உலகத்தில்? ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். இதிலும் எங்கள் இறைவா நாம் ஈமான் கொண்டோம், நம்பிக்கை கொண்டு விட்டோம். இப்ப ஈமானை முன்னிலைப்படுத்தி பிரார்த்திப்பது, நமது பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்பது, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பிரார்த்திப்பது என்ற இந்த உன்னதமான வழிகாட்டலை நமக்கு குர்ஆன் சொல்லித் தருகிறது. எனது அடியார்கள் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. உண்மையில் அந்த அடியார்களுக்குள் நானும் நீங்களும் வருவோமா? வர வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? நாம் இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். எங்கள் இறைவா நாம் ஈமான் கொண்டு விட்டோம், எம்மை மன்னிப்பாயாக, எமக்கு அருள் புரிவாயாக, அருள் புரிவோரில் நீதான் மிகச் சிறந்தவன் என்று பிரார்த்திக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஈமானுடைய சிறப்பை, உயர்வை நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ப நாங்க சொல்றது தானே வசீலான்ற வார்த்தை. இப்ப வசீலா என்றால் சொல்லுவோம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட வசீலா என்று உண்டு, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட வசீலா உண்டு என்று இரண்டாக அறிஞர்கள் பிரித்து சொல்வார்கள். அனுமதிக்கப்பட்ட வசீலா என்பது என்ன என்றால், நாம் அல்லாஹுடைய உயர்ந்த திருநாமங்களை கொண்டு அவனிடம் பிரார்த்திப்பது, அவனது அழகிய திருநாமங்களை கொண்டு நாம் அவனை அழைத்து பிரார்த்திப்பது என்பது அனுமதிக்கப்பட்ட வசீலா. அதே போன்றுதான் நமது அமல்களை நாம் முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது, நாம் செய்த அமலை முன்னிறுத்தி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது. இப்ப இந்த வசனத்தை பார்க்கிறோம், என்ன? நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டு விட்டோம். அப்ப ஈமானை நாம் முன்னிறுத்தி என்ன செய்கிறோம்?
அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோம். அப்ப இது அனுமதிக்கப்பட்ட வசீலா. புரியுதா அவங்க சொல்றது? தடுக்கப்பட்ட வசீலா என்று சொல்லும் போது என்ன செய்வது? மரணித்தவருடைய பொருட்டால் பிரார்த்திப்பது. ஒரு மரணித்தவருடைய பொருட்டால் என்ன செய்வது? பிரார்த்திப்பது என்பது தடுக்கப்பட்ட வசீலாவாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, ஈமானுடைய சிறப்புகளில் உயர்வுகளில் பாருங்க, அதாவது மூமின்களுடைய துஆ மூமின்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். மூமின்களின் துஆ மூமின்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதற்கு நாம் குர்ஆன்ல எந்த துஆவை ஆதாரமாக சொல்வோம் என்றால், ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யாரெல்லாம் கபருக்கு போய் கொண்டிருக்கிறாங்களோ, மரணித்த பிறகு கபரில் கொண்டு போய் அடக்கப்படுகிறார்களோ, அதற்கு பின்னால் வரக்கூடிய உயிரோடு பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமின்கள் என்ன செய்வார்கள்? இந்த துஆவை செய்வார்கள். இந்த துஆவை அவர்கள் செய்கின்ற போது யாரெல்லாம் ஈமானோடு மரணித்தார்களோ அந்த அனைவருக்கும் இந்த துஆ போய் என்ன செய்யும்? சேரப்போகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை இல்லையா, அங்கிருந்து ஆரம்பித்து யாரெல்லாம் ஈமானோடு மரணித்தார்களோ அந்த அனைவருக்கும் போய் சேரக்கூடிய துஆ தான் இது. பாருங்க, மூமின்களுக்கு கேட்கக்கூடிய துஆ, ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். என் அருமையான சகோதரர்களே, இப்ப இந்த துஆ என்ன சொல்கிறது? எம்மை மன்னிப்பாயாக, ஈமானோடு முன் சென்று விட்டார்களே எமது சகோதரர்கள், அவர்களை மன்னிப்பாயாக என்று நாம் பிரார்த்திக்கிறோம். இந்த பிரார்த்தனைக்குரிய பவர் என்ன? எவ்வளவு வலிமை மிக்கது என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை யாரெல்லாம் ஈமானோடு மரணித்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் போய் சேரக்கூடிய துஆ. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அப்ப ஈமானுக்குரிய சிறப்பு. ஈமான் எப்படிப்பட்ட ஒரு பிணைப்பை உருவாக்கி இருக்கிறது என்று பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு பிணைப்பை ஈமான் உள்ளங்களுக்கு மத்தியிலே உருவாக்கி இருக்கிறது. காலத்தால் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் ஈமான் அவர்களை நெருக்கி வைத்து விடுகிறது என்பதை நாம் இதிலே பார்க்கின்றோம். இதே துஆவிலே அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தருகிறான்? வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. மூமின்கள் விஷயத்தில் எமது உள்ளத்தில் குரோதத்தை போட்டு விடாதே. எந்த ஒரு மூமினை பற்றி நான் தவறாக எண்ணக்கூடாது. உயர்ந்த முன்மாதிரி என்று பாருங்கள். ஈமானுக்குரிய சிறப்பை பாருங்கள், ஈமானுக்குரிய உயர்வை பாருங்கள். எப்படி நாம் இங்கே பிரார்த்திக்கிறோம்? அதாவது மூமின்கள் விஷயத்தில் எனது உள்ளத்தில் நீ குரோதத்தை ஆக்கி விடாதே. நாம் எந்த ஒரு மூமினை பற்றியும் தவறாக எண்ணக்கூடாது. எந்த ஒரு மூமினை பற்றியும் நாம் என்ன செய்யக்கூடாது? தவறாக எண்ணக்கூடாது. ஒரு ஹதீஸ பாருங்க. இந்த ஹதீஸ படிக்கும் போது உண்மையில் நாம் ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டும். அப்படியான ஒரு ஹதீஸ். அபூதாவுதுல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. 4880வது எண்ணில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழைக்கிறார்கள் தெரியுமா? யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் ஈமான கல்பஹு என்று சொல்கிறார்கள். அதாவது நாவால் ஈமான் கொண்டு உள்ளத்தில் ஈமான் நுழையாத மக்களே என்று கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைன்னு பாருங்க. எப்படி சொல்றாங்க? நாவால் ஈமான் கொண்டு உள்ளத்தில் ஈமான் நுழையாத மக்களே என்றால், நறுமை சகோதரர்களே, இது நிஃபாக், நயவஞ்சகம் இல்லையா? இது நிஃபாக் இல்லையா? சஹாபாக்கள் எதை பயந்தார்கள்? எதை பயந்தாங்க? நிஃபாக்கை பயந்தார்கள். சஹாபாக்கள் நயவஞ்சகத்தை பயந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யார்கிட்ட சொன்னாங்க? எந்த சஹாபியை படிச்சோம்? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? உங்களிடம்தான் மதீனாவில் உள்ள முனாஃபிக்குகளுடைய பட்டியல் இருக்கிறது, அதில் எனது பேர் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்ன மனிதர் இந்த உம்மத்தின் 3வது மனிதர். இந்த உம்மத்தின் 3வது மனிதர். சுப்ஹானல்லாஹ்.
அருமை சகோதரர்களே, அவ்வளவு நபித்தோழர்கள் நிஃபாக்கை பயந்தார்கள், நயவஞ்சகத்தை பயந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாவால் ஈமான் கொண்டு உள்ளத்தில் ஈமான் போய் சேராத மக்களே என்று அழைக்கிறார்கள். அவர்கள் யார்? இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது இதற்குள் நானும் நீங்களும் வந்துவிடக் கூடாது இல்லையா? இதற்குள் நானும் நீங்களும் வந்துவிடக் கூடாது. அந்த மோசமானவர்களில் நானும் நீங்களும் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்க என்று சொன்னால், லா தக்தாபுல் முஸ்லிமீன் வலா தத்தபிஉ அவ்ராதஹும். முஸ்லிம்களை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள், அவர்களுடைய குறைகளை தேடாதீர்கள். இதில் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது முஸ்லிமுடைய குறையை தேடாதீர்கள், முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எவர் ஒருவர் பிறருடைய குறையை தேட ஆரம்பிப்பாரோ, எவர் பிறரின் குறையை தேட ஆரம்பிப்பாரோ, என் அருமை சகோதரர்களே, அவர் வீட்டின் நடுவில் பாதுகாப்போடு இருந்தாலும் அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவான். அப்படிதானே? அருமையான சகோதரர்களே, அவன் பாஸ்வேர்டுக்கு மேல பாஸ்வேர்டை போட்டாலும் அல்லாஹ் அவனை இழிவுபடுத்த நினைச்சா என்ன செஞ்சிடுவான்? இழிவுபடுத்திடுவான், கேவலப்படுத்தி விடுவான். அவன் எவ்வளவுதான் பாதுகாப்பு போட்டாலும் அவன் பிறருடைய குறையை துருவி துருவி தேடுகிறானா, பிறருடைய குறையை துருவி துருவி ஆராய்கின்றானா, பிறருடைய குறையை அம்பலப்படுத்துகிறானா, அவன் எவ்வளவுதான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு மிக பெரும் அரணை அமைத்துக் கொண்டாலும் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸில் நபி அவர்கள் உள்ளத்தில் ஈமான் நுழையாதவர்கள் என்று யாரை சொல்கிறார்கள்? யாரு சொல்றாங்க? இந்த ஹதீஸ்ல உள்ளத்தில் ஈமான் நுழையாதவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது யாரை? யார? புறம் பேசக்கூடியவர்கள், பிறருடைய குறையை தேடக்கூடியவர்கள். ஏனென்றால் ஈமான பற்றிய ஹதீஸ்களை நீங்க படிக்கின்ற போது, என் அருமையான சகோதரர்களே, ஈமானை பற்றிய ஹதீஸ்களை நீங்கள் படிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் என்ன செய்ய மாட்டார்? மூமினாக மாட்டார். உங்களில் ஒருவர் மூமினாக மாட்டார், தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாத வரையில். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப ஒரு ஈமானுடைய முழுமை தன்மை அங்குதான் இருக்கிறது. ஒரு மூமின் எப்போதும் பிற மூமினுக்கு அவன் நன்மையை விரும்பக்கூடியவனாக இருக்க வேண்டும், நல்லதை விரும்பக்கூடியவனாக இருக்க வேண்டும். மறைவில் சகோதர முஸ்லிமுக்கு துஆ செய்ய வேண்டும், மறைவில் அவன் சகோதர முஸ்லிமுக்கு பிரார்த்திக்க வேண்டும். அப்படி பிரார்த்திக்கின்ற போது அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம், சிறப்பு இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி இருக்க வேண்டிய ஒரு மூமின் பிறரை பற்றி அவர்களுடைய குறையை தேட ஆரம்பிப்பான் என்றால், அவர்களை பற்றி புறம் பேச ஆரம்பிப்பான் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, இது அவனது ஈமானில் ஒரு பெரும் குறை இருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, நாம் இந்த ஹதீஸில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் பிறரை பற்றி பேசக்கூடிய இடங்கள், சபைகளை விட்டு நாம் விலகிச் செல்ல வேண்டும். பிறருடைய குறைகளை நாம் தேடக்கூடாது. பிறருடைய குறைகளை தேடுவது நமது பொறுப்பல்ல, நமது பணி அல்ல. நாம் மக்களுக்கு நன்மையை விரும்ப வேண்டும், சீர்திருத்தத்தை விரும்ப வேண்டும். மார்க்க ரீதியான ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா, அவைகளுக்கு தனியான சட்டம் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த ஈமானுடைய விஷயத்திலே வரக்கூடிய செய்திகள்ல அடுத்த ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அற்புதமான செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸாக தஅமுல் ஈமான், ஈமானுடைய சுவையை கண்டுகொண்டவர், ஈமானுடைய டேஸ்டை உணர்ந்தவர். அவருக்கு ஈமானுடைய ருசி தெரியும், ஈமானுடைய டேஸ்ட் தெரியும். அவர் என்ன செய்ய மாட்டாரு? ஒருபோதும் அதை விட்டு கொடுக்க மாட்டார். அப்படிதானே? சில உணவு வகைகள் அதனுடைய ருசி நமக்கு தெரியுது, அதை நாங்கள் என்ன செய்யறோம்? விலாவாரியாக விளக்குகிறோம், அந்த இடங்களை தேடி செல்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த ஈமான் இருக்கிறதே, இந்த ஈமானுக்கு ஒரு தம், ஒரு ருசி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த ருசியை கண்டுகொண்டவர்கள் யார்? அவர்கள் அதை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? உயிரே போனாலும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். உயிரே போனாலும் அதை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அவ்வளவு அது இன்பம். அதனாலதான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், உலகத்திலே ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்தில் நுழையாதவர் நாளை மறுமையில் உள்ள சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். அவங்க எதை சொல்றாங்க? ஈமானிய இன்பத்தை சொல்கிறார்கள், இபாதத்தில் உள்ள டேஸ்டை சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, உலக விஷயங்கள் எல்லாம் நமக்கு டேஸ்ட் நல்லா தெரியுது. தொழுகையுடைய டேஸ்ட் தெரியுதா? தொழுகைக்கு இருக்கக்கூடிய இன்பத்தை நானும் நீங்களும் கண்டிருக்கிறோமா? எவ்வளவு காலமா தொழுகிறோம்? எத்தனை வருடங்களாக தொழுகின்றோம்? தொழுகைக்கு இருக்கக்கூடிய இன்பத்தை நானும் நீங்களும் தொழுகையில் அடைந்திருக்கிறோமா? அருமையான சகோதரர்களே, அதாவது எதிரி அம்பை எய்கிறான், நபித்தோழருடைய உடலை அது துளைக்கிறது, ஆனால் தொழுகையை விட மனமில்லை. சுப்ஹானல்லாஹ், தொழுகின்றார். அதாவது இந்த வரலாறுகள் எல்லாம் ஆதாரபூர்வமான வரலாறுகள் என்றால் நம்பவே முடியாது. இவைகள் எல்லாம் ஆதாரபூர்வமான வரலாறுகள். அப்படி தொழுகையிலே இன்பம் கண்டார்கள். குர்ஆன் அதை நீங்கள் திறந்து ஓதும் போது அதில் இருக்கக்கூடிய இன்பம், அந்த இன்பத்தை உண்மையில் நானும் நீங்களும் அடைந்திருக்கிறோமா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இப்படி ஒவ்வொரு இபாதத், நீங்கள் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ரு செய்கின்றீர்களா, அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றீர்களா, அது ஒரு இன்பம். உண்மையில் அந்த இன்பத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கின்றோமா? எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஈமானுடைய சுவையை கண்டுகொண்டவர் யார் என்று சொன்னால், மன் ரதிய பில்லாஹி ரப்பா, மன் ரதிய பில்லாஹி ரப்பா, யார் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டாரோ. அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டார் என்றால் அவர் வேற எங்கும் செல்ல மாட்டார். வேற எங்கும் செல்வாரா? கபருக்கு போவாரா? தர்காக்கு போவாரா? எங்கும் செல்ல மாட்டார். அவர் என்ன? படைத்த ரப்பிடம் தான் கையேந்துவார், படைத்த ரப்போடு தான் தொடர்பை ஏற்படுத்துவார், படைத்த ரப்போடு தான் அவரது தொடர்பு இருக்கும். படைத்த ரப்பை பொருந்திக் கொண்டவர், அல்லாஹுவை ரப்பாக பொருந்திக் கொண்டவர். அந்த ரப் ஒருபோதும் எனக்கு என்ன செய்ய மாட்டார்? எனக்கு தீங்கு செய்ய மாட்டான். அந்த ரப் என்னை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான்? வழி தவற செய்ய மாட்டான். இப்படி அந்த ரப்பை பற்றிய ஹுஸ்னுவன், உங்களுக்கு தெரியும், இபாதத்துகள், உள்ளம் சார்ந்த இபாதத்துகளில் மிகச்சிறந்த இபாதத்தான், மிகச்சிறந்த இபாதத்துகளில் ஒன்றுதான் ஹுஸ்னுல் வன்னி பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம். அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம். துஆ, பிரார்த்தனை என்ற இபாதத் அவரது வாழ்க்கையில மிக இறுக்கமான ஒரு இபாதத்தாக இருக்கும். ஏன்? அந்த படைத்த ரப்போடு அப்படியான தொடர்பு அவருக்கு இருக்கிறது. அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டார். நறுமை சகோதரர்களே, அந்த பொருத்தத்துக்கு, அந்த இடத்துக்கு வேற யாரையும் கொண்டு போய் வைக்க மாட்டார். அதுக்கு நிகராக ஒன்று இல்லை. அல்லாஹ்வை ரப்பாக உண்மையிலே பொருந்திக் கொண்டவர் என்று சொன்னால் அவர் யார்? அல்லாஹ்வுடைய அழைப்பு இன்பமாக இருக்கும், அல்லாஹ்வை வணங்குவது அவருக்கு இன்பமாக இருக்கும், படைத்த ரப்போடு உரையாடுவது அவருக்கு இன்பமாக இருக்கும், படைத்த ரப்பிடம் பிரார்த்திப்பது அவருக்கு இன்பமாக இருக்கும். இப்படி என் அருமையான சகோதரர்களே, இப்படி ஒரு இன்பம். சுப்ஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, இந்த
இன்பத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கிறோமா? உண்மையில் நாம் இன்று யாரை திருப்திப்படுத்த நாம் முனைந்து கொண்டிருக்கிறோம்? யாரை திருப்திப்படுத்த நினைக்கிறோம்? என் அருமையான சகோதரர்களே, இதில் நீங்க முதலாவது விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹுவை ரப்பாக எவர் பொருந்திக் கொண்டாரோ, அல்லாஹுவை எவர் ரப்பாக பொருந்திக் கொண்டாரோ என்று சொன்னால், ஒரு உண்மையான ஒரு தொடர்பு படைத்த ரப்போடு, ஒரு உண்மையான ஒரு தொடர்பு, தூய்மையான ஒரு தொடர்பு, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு துன்பம் வந்தாலும் உடனே ரப்பை அழைக்கக்கூடியவராக இருப்பார். நபிமார்களுடைய வரலாறுகளை நாங்கள் குர்ஆன்ல படிக்கிறோமா இல்லையா? நபிமார்களுடைய வரலாறுகள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நீங்க எடுத்து படித்து பாருங்கள். எகிப்திலிருந்து மதியனுக்கு செல்கிறார். மதியனுக்கு அங்கு அவருக்கு யாருமே அறிமுகமானவர்கள் கிடையாது, யாருமே அவருக்கு அங்கு தெரியாது. அங்கு போய் அவர் 2 பெண்களுக்கு அல்லாஹ்வுக்காக உதவி செய்துவிட்டு நிழலின் பக்கம் ஒதுங்கும் போது அவர் எப்படி துஆ செய்தார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி துஆ செய்தார் சொல்லுங்க பாப்போம். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எந்த நலவை அருளுகின்றாயோ அந்த நலவின்பால் நான் மிக தேவையுடையவனாக இருக்கிறேன். அவர் அங்க போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட தனது கஷ்டத்தை சொல்லல, நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள், யாரும் தெரியாது, இல்லை. அவர் யாரிடமும் எதையும் கேட்கவில்லை. என் அருமை சகோதரர்களே, ரப்போடு தொடர்பை ஏற்படுத்துகிறார். இந்த துஆவை அவர் செய்தவுடன் ஃபஜாஅத்ஹு இஹ்தாஹுமா, அல்லாஹ் சொல்கிறான், அந்த 2 பெண்களில் ஒரு பெண் வருகிறார். உடனே அல்லாஹ்விடமிருந்து பதில் வருகிறது. அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். வந்து என்ன சொல்கிறார்கள்? எனது தந்தை உங்களை அழைக்கிறார். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு வந்தது. ஏன்? அப்படியான ஒரு தூய்மையான தொடர்பு ரப்போடு இருந்தது. நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் இரண்டாவது சொல்கிறார்கள், வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை எவர் மார்க்கமாக பொருந்திக் கொண்டாரோ, இஸ்லாத்தை விட உயர்ந்த ஒரு வாழ்க்கை முறை கிடையாது, இஸ்லாம் சொல்வதுதான் உன்னதமான வாழ்க்கை முறை என்பதை அவர் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இஸ்லாத்தை விட ஒரு சிறந்த வாழ்க்கை திட்டம் இல்லை, இஸ்லாம் தான் அழகிய வழிகாட்டல் என்பதை அவர் உள்ளத்தால் பொருந்திக் கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அவர் செயல்படுகிறார். உண்மையில் இந்த நிலையில் நாம் இருக்கிறோமா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சாதகமான விஷயங்கள்ல என்ன செய்கிறோம்? மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வோம். பாதகம் போன்று இருக்கிறதா, நஷ்டம் போன்று இருக்கிறதா, கண்டும் காணாமலும் அலட்சியப்படுத்தி செல்வோம். இப்படி அல்ல. இஸ்லாத்தை பொருந்தி கொண்டவர் என்றால், தீனாக பொருந்தி கொண்டவர் என்றால், அவர் எல்லா நிலைகளிலும் அவர் தீனை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார். அதே போன்று அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வபி முஹம்மதின் ரசூலா, வபி முஹம்மதின் ரசூலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவர் தூதராக பொருந்தி கொண்டாரோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை விட ஒரு உயர்ந்த வழிகாட்டல் இருக்க முடியாது, ஒரு சிறந்த வழிகாட்டல் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு சுன்னாவையும் நான் எனது தலைக்கு மேல் வைத்து மதிக்கிறேன், எனது உயிரை விட மேலாக நேசிக்கிறேன் என்ற இந்த நிலை வர வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இவர்தான் ஈமானுடைய சுவையை கண்டுகொண்டவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்ற விரும்புகின்ற செய்திகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு பண்பை சொன்னார்கள். உன்னதமான ஒரு பண்பை சொன்னார்கள். அந்த பண்பு எப்படிப்பட்ட பண்பு என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது பிதா என்ற ஒரு வார்த்தை தான் அந்த ஹதீஸ்ல இடம்பெறுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் எதென்று சொன்னால் எளிமையான தன்மை. எளிமை, அதுக்கு என்ன பொருள் என்றால், எளிமை இருக்கிறதே, எளிமை என்பது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஈமானில் நின்றும் உள்ளது. எளிமை என்பது ஈமானில் நின்றும் உள்ளது.
என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில இந்த எளிமை என்ற பண்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பண்பை பொறுத்தவரையில் அது ஈமானில் நின்றும் உள்ளதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நமது வாழ்க்கையுடைய எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயங்களிலும் நாம் எளிமையை கடைபிடிக்க கூடியவர்களாக, எளிமை என்பது ஈமானில் நின்றும் உள்ளதாக. என சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது கர்வம், ஆணவம் போன்ற அந்த பண்புகள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அந்த பண்புகளின் மூலமாக என்ன செய்கிறார்கள்? படைத்த ரப்பை விட்டு அவர்கள் தூரமாகின்ற நிலையை பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வாழ்நாளில் பணிவென்ற அந்த பண்பை பொறுத்தவரையில் அது எந்த அளவு அல்லாஹுடைய தூதரிடம் காணப்பட்டது என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். ஒரு தோழர் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து சொல்கிறார், யா ஹைரல் பரியா. என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், யா ஹைரல் பரியா. யா ஹைரல் பரியா என்றால் என்ன பொருள்? படைப்பினங்களில் சிறந்தவரே, படைப்பினங்களில் மிகச்சிறந்தவரே. உண்மையில் படைப்பினங்களில் மிகச்சிறந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதரிடம் அவர் வந்து இப்படி யா ஹைரல் பரியா என்று சொல்லும் போது, படைப்பினங்களில் மிகச் சிறந்தவரே என்று சொல்லுகின்ற போது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புகழ்ச்சியை விரும்பவில்லை. அல்லாஹ்வின் தூதர் இந்த புகழை விரும்பவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லக்கூடியது நான் அல்ல, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் சொல்லக்கூடியவர் நான் அல்ல, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்வில் அந்த பணிவை அவர்கள் வெளிப்படுத்திய சந்தர்ப்பங்கள், அவர்களது எளிமையை வெளிப்படுத்திய சந்தர்ப்பங்கள், ஏராளமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. என் அருமையான சகோதரர்களே, இது ஈமானில் நின்றும் உள்ளது, ஈமானில் நின்றும் உள்ளது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால், உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். உபாதா இப்னு அஸ்ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எனது தந்தை மரணப்படுக்கையிலே இருந்தார், உயிர் பிரியக்கூடிய அந்த நேரம், மரண வேளையிலே இருக்கிறார். அப்படி இருந்தபோது நான் எனது தந்தையிடம் வந்தேன். வந்து எனது தந்தையிடம் சொன்னேன், எனது அருமை தந்தையே, எனக்கு ஏதாவது வசியத்து செய்யுங்கள். உயிர் பிரியக்கூடிய நிலையில் தந்தை இருக்கிறார். தந்தையிடம் மகன் வந்து சொல்கிறார், எனக்கு ஏதாவது வசியத்து செய்யுங்கள் என் அருமை தந்தையே, நான் அதை எனது வாழ்விலே செயல்படுத்துவதற்காக என்று மகன் கேட்டுக்கொள்கிறார். அப்போது அவர் ஒரு சிறந்த நபித்தோழர் சொல்கிறார், என்னை உட்கார வையுங்கள் என்று சொல்லி அவர் தன்னை உட்கார வைக்குமாறு சொல்கிறார். அவ்வாறு அவர் உட்கார வைக்கப்பட்டவுடன், யா புனைய, என் அருமை மகனே என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க? உண்மையில் இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சொல்லுங்கண்டா பெரும்பாலும் என்ன உலக விஷயங்களையும் அப்படியான விஷயங்களைத்தான் பெரும்பாலும் என்ன செய்வார்கள், சொல்வார்கள். ஆனால் சஹாபாக்கள், நபித்தோழர்கள், அந்த சிறந்த நூற்றாண்டுக்குரியவர்கள், அவர் சொல்கிறார், என் அருமை மகனே, அதாவது நீ ஈமானுடைய உண்மையான சுவையை அடைந்து கொள்ள முடியாது, நீ ஈமானுடைய உண்மையான சுவையை நீ கண்டுகொள்ள முடியாது, அடைந்து கொள்ள முடியாது. எதுவரை என்றால், எப்படி சொல்றாங்க, எதுவரை என்று சொன்னால்,
அவங்க சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை தான் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை தான் சொல்கிறார்கள். அதாவது உன்னை விட்டு ஒன்று தவறிவிட்டது என்று சொன்னால், உனக்கு ஒன்று கிடைக்காமல் தவறிவிடுகிறது என்றால் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கக்கூடியது அல்ல. எப்படி எதை சொல்றார் பாருங்க. மௌத்துடைய நேரத்தில் தனது மகனுக்கு அவர் வசியத்து செய்கிறார், உபதேசம் செய்கிறார். என் அருமை மகனே, உனக்கு கிடைக்காமல் ஒன்று தவறி விடுகிறது என்றால் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கக்கூடியதல்ல. அதே போன்றுதான் உனக்கு ஒன்று கிடைத்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அது உன்னை விட்டு தவறக்கூடியதல்ல. இங்க பாருங்க, ஒரு மூமின் எவ்வளவு நிதானமாக செயல்பட வேண்டும். ஒரு மூமின் எவ்வளவு நிதானமாக செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கதரில் எப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை அவனுக்குள் இருக்க வேண்டும் என்பதை அந்த மரணப்படுக்கையில் தனது மகனுக்கு உணர்த்துகிறார். ஈமானுடைய அந்த உண்மையான நிலையை நீ அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈமானுடைய உண்மையான நிலையை நீ அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த பாடத்தை நீ கற்றுக்கொள். இந்த பாடத்தை நீ கற்றுக்கொள். ஒன்று தவறிவிட்டதா கலங்கிக் கொண்டு சிலரை பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறார்கள், தற்கொலை வரைக்கும் போய்விடுகிறார்கள். கிடைக்கவில்லையே என்பதற்காக என்ன செய்கிறார்கள், தற்கொலை வரை சென்று விடக்கூடிய மோசமான நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். அல்லது அதே நினைத்து நினைத்து என்ன செய்கிறார்கள், மனநோயாளிகளாக மாறிவிடக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, உனக்கு ஒன்று கிடைக்காமல் தவறி விடுகிறதா, நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கக்கூடியது அல்ல. எவ்வளவு அழகா ஒரு ஈமானிய பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த மற்றும் ஒரு முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியில நாம் கதருல்லாஹ் மாஷா ஃபஅல் என்று சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு தவறுகிறதா என்ன சொல்ல வேண்டும், கதருல்லாஹ் மாஷா ஃபஅல். அல்லாஹ்வுடைய நாட்டம் அவன் விரும்பியது நடந்து விட்டது. அதே போன்றுதான் ஒன்று கிடைத்து விட்டதா பெருமை அடிக்க வேண்டியதில்லை. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் சாதிப்பேன் தெரியுமா, நான் ஒரு திட்டம் போட்டால் தவறுமா, இப்படி ஆணவம் கர்வம் வரக்கூடாது. இது அல்லாஹ் எனக்கு விதித்தது, இது அல்லாஹ் எனக்கு எழுதியது, எனக்கு கிடைத்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு அழகான ஒரு பாடம். எனவே இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் என்ன செய்ய முடியாது, ஈமானுடைய உண்மையான நிலையை அடைந்து கொள்ள முடியாது. ஈமானுடைய அந்த ஹகீகத்தை யதார்த்தத்தை அடைந்து கொள்ள முடியாது என்று அழகான முறையில் என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுப்பதை பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, மூமின் என்றால் யார்? மூமின் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரோட அழகான ஒரு வரை விலக்கணத்தை சொல்கிறார்கள். மூமின் என்றால், இப்ப மூமின் என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப அரபுல அம்ன் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அம்ன் என்ன, பாதுகாப்பு. அம்ன் என்ன, பாதுகாப்பு. இப்ப குர்ஆன்ல நீங்க ஒரு வசனம் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். இவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானில் அநியாயத்தை கலக்கவில்லையோ, தங்கள் ஈமானில் அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு. நர்மையான சகோதரர்களே, பாதுகாப்பு அவர்களுக்குத்தான். அப்ப நீங்க தௌஹீத்ல எவ்வளவு உறுதியாக இருப்பீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு. சுப்ஹானல்லாஹ். ஏகத்துவத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியாக இருப்பீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக். அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் பாதுகாக்க வேண்டிய மிக உயர்ந்த கட்டளை எது? எது சொல்லுங்க? அத்தௌஹீத். மிக உன்னதமான கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் பாதுகாக்க வேண்டிய மிக உன்னதமான கட்டளை தான் என்ன? அத்தௌஹீத், ஏகத்துவம். எனவே அருமையான சகோதரர்களை, அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நீ சொல்ல வேண்டியது அல்லாஹு அல்லாஹு ரப்பி. எப்படி சொல்ல வேணும்? அல்லாஹு அல்லாஹு ரப்பி
லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் தான் எனது ரப், நான் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டேன். பாத்தீங்களா, கஷ்டம் துன்பம் சோதனை நெருக்கடிகள் வாரதுக்குரிய முக்கியமான ஒரு வழிதான் இந்த ஷிர்க். என்ன செய்யறான் இவன்? ஷிர்க்குக்கு போய் அங்கு அதன் மூலம் பாதுகாப்பை தேடுகிறான். இல்லை என் அருமை சகோதரர்களே, அவனுக்கு ஒருபோதும் அது பாதுகாப்பு அல்ல, அது அவனை இன்னும் நெருக்கடிக்குள்ளே தள்ளும். அதனாலதான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், எவர் ஈமானோடு அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்ப ஈமானை சுமந்திருக்கக்கூடிய நாம், நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு என்ன? ஈமானில் நாம் துல்மை அநியாயத்தை கலக்கக்கூடாது. இல்லையா? எதுல பார்த்தாலும் கலப்படம் 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 என்று என்ன செஞ்சிடக்கூடாது? இங்க ஈமான்ல எதை கலந்துடக்கூடாது? துல்மை அநியாயத்தை கலந்து விடக்கூடாது. இப்ப இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்கள் எல்லாம் எப்படி நாங்க நினைக்கிறோமா நினைச்சிருப்பாங்களா? நாங்க எப்படி நினைப்போம்? பயான் முடிஞ்ச உடனே என்ன சொல்லுவோம்? இன்றைக்கு பயான்ல அவருக்கு நல்லா கொடுத்தாங்க, இன்றைக்கு பயான்ல அவருக்கு நல்லா கொடு, இவர் பெர்ஃபெக்ட், இவர்கிட்ட எந்த குறையும் கிடையாது, இவரிடத்துல எந்த குறையும் இல்லை, இவரிடத்துல எந்த குறையும் வராது. இப்ப இவர் நினைக்கிறார் என்ன பிரச்சனை எல்லாம் யார்கிட்ட தான் இருக்குது? அடுத்தவன்ட்ட தான் பிரச்சனை, நம்மிடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற மனோநிலையில் தான் இன்று நாம் இருக்கிறோம். இப்ப இந்த வசனம் இறங்கியவுடன் சஹாபாக்கள், அதாவது ஒவ்வொருவரும் தனது நிலையைத்தான் யோசித்தான். இப்ப நாங்க பயான்ல உட்கார்றோமா? பயான்ல உட்கார்ந்தா ஒவ்வொரு செய்தியின் போதும் தன்னை தான் முன்னிறுத்த வேண்டும். ஒவ்வொரு குர்ஆன் வசனம், ஒவ்வொரு ஹதீஸ் சொல்லப்படும் போது தன்னை முன்னிறுத்த வேண்டும். எனது நிலை என்ன? இந்த ஹதீஸோடு எனது நிலை என்ன? இந்த குர்ஆன் வசனத்தோடு எனது நிலை என்ன? இதுதான் சஹாபாக்கள். அப்ப இந்த குர்ஆன் வசனம் இறங்கியவுடன் மொத்த சஹாபாக்களும், ஹதீஸை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா எல்லா சஹாபாக்களும் கவலையோடு தான் இருந்தார்கள். எல்லா சஹாபாக்களும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட எல்லா நபி தோழர்களும் சுப்ஹானல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? எங்களில் யார் அநியாயம் செய்யாமல் இருக்கிறோம்? எம்மில் யார் அநியாயம் செய்யாமல் இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்கிறான், எவர் ஈமானோடு அநியாயத்தை கலக்கவில்லையோ அவருக்குத்தான் பாதுகாப்பு என்று சொல்கிறான், அவர்கள்தான் நேர்வழி உடையவர்கள் என்று சொல்கிறான். நம்மில் யார் அநியாயம் செய்யாமல் இருக்கிறோம்? இப்படித்தான் சஹாபாக்கள் தங்களை அப்படித்தான் என்ன செஞ்சாங்க? குர்ஆன் வசனங்களோடு பார்த்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த சிறந்த நூற்றாண்டுக்குரியவர்கள் எப்படி நினைக்கல, இது நமக்கு நாங்கெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிறோம் அப்படி நினைச்சாங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் நினைக்கக்கூடிய லுல்ம் அநியாயம் அல்ல அந்த அநியாயம். அந்த அநியாயம் அல்லாஹ் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே சொல்கிறானே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் என்று. அந்த ஷிர்க் என்பதுதான் அநியாயங்கள்ல மிக பெரும் அநியாயம் ஷிர்க் தான். நறுமையான சகோதரர்களே, படைத்த ரப்புடைய இடத்துல கொண்டு போய் ஒருத்தனை வைக்கிறோம் என்று சொன்னா அதை விட அநியாயம் வேற ஏதாவது இருக்குதா? படைத்த ரப்புடைய இடத்துல கொண்டு போய் ஒருத்தனை வைக்கிற என்று சொன்னா அதை விட அநியாயம். நரகத்தில் அவங்க போடப்பட்டால் மறுமையில் என்ன சொல்வார்கள்? இது நுசவ்விக்கும் பிரப்பில் ஆலமீன், உங்களை நாம் அகிலங்களின் இறைவனோடு சமப்படுத்தினோம். என்ன செய்தோம்? அகிலங்களின் இறைவனோடு உங்களை சமப்படுத்தினோம். நரகத்திலே வந்திருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இதைவிட ஒரு ظلم அநியாயம் வேறு எதுவும் இருக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினுக்கு கொடுத்த விளக்கம் என்ன? மூமினுக்கு கொடுத்த விளக்கம் என்ன என்றால், அந்த ஹதீஸ் அழகா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூமின் என்றால் யார்? இந்த விளக்கத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளணும். மூமின் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸை சொல்றாங்க, அதாவது அவருடைய விஷயத்தில் யாராக இருந்தாலும் அச்சமற்று இருக்க வேண்டும். அவருடைய விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? யாரும் பயப்படக்கூடாது. என்ன, இவன் மோசடி செஞ்சிடுவான், இவன் திருடிடுவான், இவன் ஏமாத்திடுவான், புரியுது அவன் சொல்றது? இப்படியாக இவன் அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான் என்ற எந்த அச்சமும் வரக்கூடாது. உங்களை பற்றி சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? உங்களை பற்றி சமூகத்தில் எப்படியான ஒரு பார்வை இருக்க வேண்டும்? இவரா நல்ல மனிதர், இவரா நல்ல மனிதர்,
உண்மையைத்தான் பேசுவார், ஏமாற்ற மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். இவர்தான் மூமின். மூமின் என்றால் ஏனையவர்கள் அவர் விஷயத்தில் அச்சமற்று இருக்க வேண்டும் என்ற அழகான ஒரு விளக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்ற விடயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஜ்தமியானி ஃபீ கல்பி அப்தின், ஒரு அடியானுடைய உள்ளத்தில் இரண்டு விஷயங்கள் ஒன்று சேராது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இரண்டு விடயங்கள் ஒன்று சேராது. அல் ஈமானு வல் ஹஸத். எப்படி வருது ஹதீஸ்ல? அல் ஈமானு வல் ஹஸத் என்று சொல்றாங்க. ஈமானும் பொறாமையும் ஒன்று சேராது என்று சொல்கிறார்கள். ஈமானும் பொறாமையும் ஒன்று சேராது என்றால், ஈமான் மறுமையுடைய அந்த படைத்த ரப்பை பற்றிய மறுமையை பற்றிய நம்பிக்கை, மறுமையில் வெற்றிதான் அவரது இலக்காக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்தில் பொறாமை குடிகொள்ளாத அருமை சகோதரர்களே. அவர் எப்போதும் சமுதாயத்துக்கு நல்லதை விரும்பக்கூடியவராக இருப்பார், சமூகத்துக்கு நன்மையைத்தான் விரும்புவார், நல்லதைத்தான் விரும்புவார். அப்படிப்பட்டவராகத்தான் ஒரு உண்மையான மூமின் இருப்பார் என் அருமையான சகோதரர்களே. எனவே நாம் இந்த ஈமானை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஈமான் பலவீனப்படும் போது அதற்கு எதிரான பண்புகள், மோசமான பண்புகள் செல்வாக்கு செலுத்த ஆரம்பிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இன்றைய பாடத்தில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு துவா, இந்த துவாவை இந்த சபையில் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் மரணமிட்டு ஓதி வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஓதி வருமா? ஓதி வரும். அதாவது இந்த தலைப்போடு தொடரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி சொல்கின்ற போது ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்கடா, அதாவது எப்படி ஒரு மனிதனுடைய ஆடை அவன் தொடர்ந்து அதை பாவிக்க அது உக்கி போகிறதோ, அப்படியான ஒரு நிலைக்கு அந்த ஆடை ஆகிவிடுகிறதோ, அதுபோன்றுதான் உங்களுடைய ஈமானும் என்றாங்க சொல்லாங்க. அதுபோன்றுதான் உங்களுடைய ஈமானும். அதுவும் நாங்க வாழக்கூடிய இப்படியான காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உலக மோகம் அதிகரித்து, உலக ஆடம்பரங்கள், உலகத்தை அடைவதற்கு இரவு பகலாக சிந்திக்கக்கூடிய ஒரு சடவாத உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமைக்குரிய அடையாளங்களை பற்றி சொல்லக்கூடிய செய்தியில் என்ன, கட்டிடங்களை கட்டுவதில் என்ன செய்வார்கள், போட்டி போடுவார்கள் என்றால் என்ன செய்வாங்க, உலகத்துக்கான போட்டி தான். இது ஹராம், தடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆனா உலகத்துக்கான போட்டி என்பதுதான் என்ன செய்யும், அதிகரிக்கும் என்பது. எனவே என் அருமையான சகோதரர்களே, இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த ஈமான் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன செய்து இப்படியான ஒரு நிலையை அடைகிறது. அப்ப ஈமான் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஈமான் என்ன செய்யப்பட வேண்டும்? ஈமான் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஈமான் புதுப்பிக்கப்படுவதற்குத்தான் அல்லாஹ் நமக்கு நிறைய இபாதத்துகளை சொல்லித் தருகிறான். ஒரு நாளைக்கு நாம் ஐவேளை தொழுகை எடுத்துக்கொண்டாலும், ஏனைய அமல்களை எடுத்துக்கொண்டாலும், இந்த ஒவ்வொன்றும் நமது ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்குத்தான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல, இப்படி உங்களுடைய ஆடையை போன்று இந்த ஈமானும் என்ன செய்கிறது, இப்படியான ஒரு நிலைக்கு ஆகிறது. எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்றால், அன் யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும், அன் யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் புதுப்பிக்கப்படுவதற்காக, ஈமான் புதுப்பிக்கப்படுவதற்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள். எனவே அருமையான இது ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை. நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்வில் மரணமிட்டு ஓதி வர வேண்டிய நமது ஈமான் புதுப்பிக்கப்படுவதற்காக. என்றால் ஈமானிய அந்த பிரகாசத்தோடு நாம் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும், பிரிய வேண்டும். உங்களுக்கு தெரியும், அதாவது ஹெர்குலிஸ் என்று சொல்லக்கூடிய அன்றைய அந்த ரோம் பாரசீகம் என்ற இரண்டு வல்லரசுகள், அந்த வல்லரசுகள்ல அபூ சுஃபியான் இஸ்லாத்தை அப்போது ஏற்றிருக்கவில்லை. அவர் அந்த கேட்ட ஹெர்குலிஸ் கேட்ட கேள்விகள்ல ஒரு கேள்விதான்,
அவரது மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறார்களா என்ற கேள்வி. அப்போது அவர் சொன்ன பதில், அப்போது அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரி, சொல்கிறார், இல்லை, அவரது மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை விட்டு வெளியேறுவது கிடையாது. அதற்கு அவர் கடைசியில் பதில் சொல்லும் போது சொல்கிறார், நான் இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டேன், இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்டேன், அதற்கு நீங்கள் சொன்ன பதில் இல்லை என்று சொன்னீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அப்படித்தான் ஈமான். கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர் சொல்கிறார், அப்படித்தான் ஈமான் ஒருவருடைய உள்ளத்துக்குள் நுழைந்து விட்டால் அது என்ன செய்யும்? அப்படி அது பிரகாசமாகும். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கு இப்படியான பலவீனமான நிலைகள் வரும் என்பதை சொல்றாங்க. நாங்க வாழக்கூடிய அந்த உலகத்தோடு உள்ள விஷயங்கள், நமது தொடர்பாடல்கள் எதோடு அதிகமாக இருக்கிறதோ அதை பொறுத்து இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் இந்த ஹதீஸின் படி நானும் நீங்களும் ஓதி வர வேண்டிய ஒரு துஆ தான், அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா. அல்லாஹும்ம என்றா யா அல்லாஹ், ஜத்தித், ஜத்தித் என்ற வார்த்தை எடுத்தீங்கன்னா என்ன? புதுப்பிப்பாயாக, புதுப்பிக்க செய்வாயாக. அல் ஈமான, ஈமானை, ஃபீ குலூபினா, எமது உள்ளங்களில், ஃபீ குலூபினா, எமது உள்ளங்களில் என்பதுதான் துஆ. இப்ப இந்த துஆவை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். என்ன செய்ய? நான் சொல்றதை தொடர்ந்து நீங்க அதை மீட்டுங்க. அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா. அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா. அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா. இவ்வளவுதான். மொத்தம் எடுத்து பாத்தீங்கன்னா 4 வார்த்தை. எத்தனை வார்த்தை? அல்லாஹும் என்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? அல்லாஹும் என்ற வார்த்தை எல்லோருக்கும் தெரியும். அதை விட்டு எத்தனை வார்த்தை? 3 வார்த்தை. ஈமான் என்ற வார்த்தையும் எல்லாரும் தெரியுமா இல்லையா? சொல்லுங்க. எல்லாரும் தெரியும். அல்லாஹும் என்ற வார்த்தையும் தெரியும், ஈமான் என்ற வார்த்தையும் தெரியும். அப்ப எத்தனை வார்த்தை அங்க அடுத்து இருக்குது? ஜத்தீத் என்ற வார்த்தை ஒன்று. அடுத்து குலூப். குலூப் என்ற வார்த்தை எங்களுக்கு தெரியும். கல்பண்டா உள்ளம், குலூபண்டா உள்ளங்கள், அப்படித்தானே? கல்பண்டா உள்ளம், குலூபண்டா உள்ளங்கள். அந்த வார்த்தையும் எங்களுக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். அப்ப இதுல உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், ஜத்தீத் என்ற வார்த்தை மட்டும் தான் பரிச்சயம் இல்லாத வார்த்தை. அப்ப இந்த துஆவை நாங்க எளிதாக மரணமிட முடியும். அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா, எமது உள்ளங்களில். அப்ப அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஜத்தித், புதுப்பிப்பாயாக, அல் ஈமான, ஈமானை ஃபீ குலூபினா, எமது உள்ளங்களில். சரி, இப்ப சொல்லுங்க பாப்பா, யாருக்கு இது சொல்ல முடியும் இந்த துஆவை? சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா. சரி, வேற யார் சொல்றீங்க? சொல்லுங்க. ஈமான ஃபீ குலூபினா. சொல்லுங்க. ஓ, அல்லாஹும்ம முடியாதவங்க என்ன செய்ய, இதுல வாய்ஸ் எடுத்துக்கோங்க, பாடமாக்குங்க. ஆனா எல்லாருக்கும் இதை எளிதா மரணமிட்டு இதை நாங்க சுஜூதுல ஓதலாம், தொழுகையில நாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஓதலாம், ஏனைய சந்தர்ப்பங்களில் ஓதலாம். ஏன்னா நமது ஈமான் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாங்க வாழக்கூடிய ரசூலுல்லாஹ் ஈமானுக்கு தான் மிகப்பெரிய சவால்களை சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது கடைசி இறுதி காலம் என்பது மிகப்பெரிய சவால் எதுக்கு தான்? ஈமானுக்கு தான். காலையில் மூமினாக இருப்பவன் மாலையாவதற்குள் காஃபிராகி விடுவான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சீக்கிரமான மாற்றம் என்று பாருங்க. காலையில் அவன் வீட்டை விட்டு வெளியேறும் போது மூமினாக வெளியேறுவான், மாலையில் அவன் காஃபிராகி விடுவான். அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழல். மாலையில் மூமினாக இருக்கக்கூடியவன் காலையாவதற்குள் காஃபிராகி விடுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமானை நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பது, உங்களோட உள்ளத்தில் ஈமான பாதுகாப்பது என்பது எப்படி ஒரு நெருப்பு கங்க உங்களோட கையில தந்தால், உங்கள் கையின் மீது உள்ளங்கையில் வைத்தால் அதை உங்களால் வைத்துக் கொள்ள முடியாது, அப்படி ஒரு சூழல் இருக்குன்னு சொல்றான். அப்படியான ஒரு சூழல். ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்வது என்பது அவ்வளவு சவால்களுக்கு உட்பட்ட ஒரு காலம் வரும்.
நாங்கள் வாழக்கூடிய காலமும் அப்படியான ஒரு காலம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் என்கின்ற அளவுக்கு தான் இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியான துஆக்கள் பிரார்த்தனைகள் நமது வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாது. அல்லாஹு தஆலா நமது ஆசையை பார்க்கிறான், ஆர்வத்தை பார்க்கிறான். உண்மையில் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்னிடம் இருக்கிறதா என்று பார்க்கிறான். உங்களுக்கு தெரியும், அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கின்ற போது அல்லாஹ்விடத்துல எப்படியான ஒரு துஆ ஈமான கேட்கிறாங்கண்டா, இந்த ஹதீஸ் எப்படி வருகிறது என்றால், ரசூலுல்லாஹ் ஒரு முறை அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நடந்து செல்கின்ற போது ஒரு இரவு நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருப்பார்கள். அவங்க ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த சிறப்பு என்ன? அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு என்னென்றால், யாராவது குர்ஆனை முறையாக ஓத விரும்புகிறீர்களா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதுவதை போன்று ஓதட்டும் பண்ணுவாங்க. அவ்வளவு என்ன செய்வாரு, அப்படியான ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் தொழுகையில் இருக்கிறாரு, நீங்க துஆ செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட துஆவை ஏற்றுக்கொள்வான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லும் போது அவர் அல்லாஹ்விடத்துல கேட்ட துஆல முதலாவது துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஒரு ஈமானை கேட்கிறேன், நான் அதிலிருந்து வெளியேறக்கூடாது. எப்படியான ஈமானை கேட்கிறேன் பாருங்க. அவன் கேட்கிறான் துஆல முதல் விஷயம் என்ன கேட்கிறாங்கடா, அதாவது யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஈமானை கேட்கிறேன், அதிலிருந்து லா யர்தத், நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் வெளியேறிவிடக் கூடாது, அப்படியான ஒரு ஈமானை கேட்கிறேன். இப்படி துஆ செய்தான். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, பாருங்க, நபிமார்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சூரத்துல் பக்கரால சொல்கிறான், வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு வபனீஹி வயாக்கூப் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இப்ராஹிமும் யாக்கூபும் தனது பிள்ளைகளுக்கு எதை வசியத்து செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகன் யாரு? யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு மகன் சொல்லுங்க, யார் யாரு? இஸ்மாயில், இஸ்ஹாக். இஸ்ஹாக்குடைய மகன் யாரு? யாக்கூப். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு வசியத்து செய்தார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தமது பிள்ளைகளுக்கு வசியத்து செய்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு என்ன வசியத்து செய்தார்கள்? இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான். நிறைய பேர் சொல்றாங்க, என்ன எனக்கு என்னதான் சும்மா கிடைச்சிது, எனக்கு எதுதான் சும்மா கிடைச்சுன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு தீன் கிடைத்திருக்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீனுக்காக உங்களை தேர்வு செய்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதை விட வேற எந்த பாக்கியமும் தேவையில்லை. இந்த இடத்துல பாருங்க, அந்த ரெண்டு நபிமார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீனை தேர்வு செய்திருக்கிறான். உலகத்தை அல்லாஹ் அப்படி தேர்வு செய்யறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹதீஸ் எப்படி வருது? அல்லாஹ் துன்யாவை அவன் விரும்பக்கூடியவர்களுக்கும் கொடுப்பான், விரும்பாதவர்களுக்கும் கொடுப்பான். தீன் அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு மட்டுமே கொடுப்பான். அப்ப எனவே அல்லாஹ் உங்களுக்காக இந்த தீனை தேர்வு செய்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று வசியத்து செய்தார்கள். பாருங்க, ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் எதுல கவனம் எடுத்தாங்க? இந்த தீன்ல நீங்க வாழ்ந்து மரணிக்க வேண்டும். நறுமையான சகோதரர்கள், இதுதான் நபிமார்களுடைய வசியத்தாக இருந்தது. எனவே அந்த அடிப்படையில இந்த துஆ, அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா, வேற யார் சொல்றீங்க? அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா, வேற யாரு பாடமாக்கிட்டீங்க சொல்லுங்க பாவம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா, வேற அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா, மாஷா அல்லாஹ், ஃபீ குலூபினா, மாஷா அல்லாஹ். வேற சொல்லுங்க, அந்த சீனியர் சொல்றார். ஃபீ குலூபினா, அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா. எனவே இன்றைய இந்த மார்க்க வகுப்புல நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள்ல பலது நமது நினைவில் இருக்கும், பலது நாங்கள் மறந்து இருப்போம். ஆனால் இந்த துஆ, நாங்கள் இந்த பாடத்துல இந்த துஆவை நாம் என்ன செய்வோம்? மரணமிட்டு நமது வாழ்வில் ஓதி வருவோம். புரியுதா? ஓதி வருவோம். இதை நாங்கள் எளிதாக மரணமிட்டுக் கொள்ள முடியும். இதை உங்களுக்கு கூறி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.